வீல் சேர்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த கார் வந்துட்டு நீங்க வந்துட்டு பார்க் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கார் சாவியும் அஜித்குமார் கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவர் சொல்லிக்கிறாரு எனக்கு வந்துட்டு கார் ஓட்ட தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிறார் போல. பட் எனிவேஸ் அவர் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1 hour அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டா கழிச்சு வந்துட்டு கார் வந்து தான் ஃப்ரெண்டு மூலமா பார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி வந்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு இவங்க கிளம்பி போயிருக்காங்க. எங்கன்னா பிரச்சனை இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் பிரச்சனையும் ஆரம்பிக்குது. சிவகாமி அப்புறம் நிக்கி இவங்க கிளம்பி போனாங்க பாத்தீங்களா. சோ அவங்க போனதுக்கு அப்புறம் கார்ல சிவகாமி அவர்கள் அவங்களுடைய ஜுவல் கிட்டத்தட்ட ஒரு இதுல வந்துட்டு 10 சவரன்னு சொல்றாங்க, இன்னொரு இதுல 15 சவரன்னு சொல்றாங்க, எவ்வளவுன்னு தெரியல. ஆக மொத்தத்துல அவங்களுடைய நகை காணாம போயிடுச்சு. நான் சந்தேகப்படுறது, ஏன்னா எங்களை தவிர வந்துட்டு அந்த கார் சாவிய அஜித்குமார் அவருக்கு தான் நான் கொடுத்தேன், சோ அவரு தான் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டும் வந்து இவங்க பண்றாங்க. சோ அதன் அடிப்படையில போலீஸ் வராங்க, அஜித்குமார் அவர்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்றாங்க. பண்ணிட்டு போயிட்டு விசாரணை அப்படின்ற